இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக பூமியில் மனுஷர்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க திருப்தியாக வாழணும்னு. அப்படி தானே? எப்படி எப்படி வாழணும்? புரியல, சத்தமாக சொல்லுங்கள், காது கேட்கல எனக்கு. திருப்தியாக வாழணும். சாப்பிடும்பொழுது எப்படி சாப்பிடணும்? தண்ணி குடித்தா, படித்தா, ஊரை சுற்றினா எல்லாம் நல்லா சுற்றும், எல்லாம் நல்லா 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 எல்லாம் திருப்தியாக. ஸோ புரியுதுங்களா? திருப்தியாக வாழ இன்றைக்கி ரகசியத்தை நான் சொல்லித்தரேன்னு சொல்ல முடியாது. சொல்லித்தரணுன்னா அது வேற, அது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கற்றுப்போம். திருப்தியாய் வாழ ரகசியம், திருப்தியாய் வாழும் ரகசியம். புரியுதுங்களா? பூமியில் திருப்தியாய் வாழ்வதற்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யணும், வாழ முடியுமான்னா, ஏதோ மனுஷர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் திருப்தியாக வாழற மாதிரி இருக்குது. ஆனால் மனிதனுக்கு திருப்தி இல்லாத காலம்தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ திருப்தியாக வாழணும். நீங்கள் வந்திருக்கிற அல்லது நாம் ஆராதிக்கிற தெய்வம் மனிதன் கண்டுபிடித்த தெய்வம் அல்ல, மனிதனை படைத்த தெய்வம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம ஊரில் இப்போ இருக்கிற சாமிகளெல்லாம் இல்லை, எல்லாம் புதுசு புதுசாக அப்பப்போ என்ன ஆகிட்டே இருக்கு, உருவாகிட்டே இருக்கு. உங்களுக்கு பழைய விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. இப்போது வேலைக்கிழமைக்கு ஒரு சாமி வந்துடுச்சு. இப்படி வித்தியாசமான காரியங்கள்லாம் இருக்குது. சரி, மற்ற காரியம் நமக்கு வேண்டாம். திருப்தியை வாழ என்ன செய்யலாம்? கவனிங்க, நான் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண என்ன செய்யலாம்? சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணி முடிக்க நான் என்ன செய்யலாம் என்றது தான் இன்றைக்கு உள்ள விஷயம். 5ஆம் தேதி 6ஆம் தேதின்னா அந்த மேகசினில் ரொம்ப டென்ஷனான ஒரு ஜாப் அது. தெய்வ கிருபையினால் ஒரு 17 வருஷம் அப்படி அந்த 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 பேழையில் நாமும் நீந்தி போயிட்டே இருக்கிறோம். அப்படி ஏன்னா நம்முடைய பத்திரிகை முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் வரையும் தரமாக இருக்கணும்னு அதை பார்த்து 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 பழகிட்டோம். அந்த தரத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு மாதமும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நேற்றுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனால் ஏனோ என் மனசு முடித்த திருப்தி இல்லை. 5ஆம் தேதி பத்திரிக்கை முடித்தாச்சு. முடிச்சுட்டு எனக்கு 4 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் பத்திரிக்கை முடித்த திருப்தி இல்லை. திரும்ப போய் எழுதுனது எல்லாத்தையும் பேக் பண்ணி போட்டுட்டேன். அதில் என் மனம் திருப்தி அடையலை. சரி, என்ன பண்ணலாம்? திரும்ப இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, ஏதோ அதாவது உடம்புல ஜீவன் மட்டும்தான் இருக்கும், மற்றது எதுவுமே இருக்காது. அப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நேராக தேவ சமூகத்துக்கு போயாச்சு. கிடக்கட்டும், விடுவோம், பார்ப்போம். ஏன்னா இப்போ பத்திரிகையெல்லாம் எழுதுறதில்ல, எல்லாமே டைப் பண்ணி தான் இப்போ அனுப்புகிறோம். அந்த லெவலுக்கு போயிட்டோம். சரி, பண்ணிப்போம் அப்படி சொல்லி தேவ சமூகத்துக்கு போன பிறகு தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். பாரு, ரொம்ப அழகாக இருந்தது. பத்திரிகைக்கும் செய்தி கொடுக்குறாரு, இன்றைக்கி சாயந்தரத்துக்கு தேவையான செய்தியும் கொடுக்குறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். அந்த நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். அப்போ தான் அந்த 16-11 நான் பார்த்தேன். சங்கீதம் 16-11 அப்போ தான் நான் பார்த்தேன். என்ன இருக்குது பாருங்கள்.
வாழ்வின் வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். வாழ்வின் வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னாங்க. அதனால் நம்ம தெளிவாக படிப்போம். வாழப்போகிற வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கான்? பரிபூரண ஆனந்தம். அதுதான் திருப்தியாய் வாழ ரகசியம். திருப்தியாய் மனிதர்கள் பூமியில் திருப்தியாய் வாழும் ரகசியம் எங்கிறன்னா அவர் சமூகத்தில் மட்டும்தான் இருக்கான். இதுதான் காலையில் சொன்னார். பணம், உடல் சுகம், வீடு வாசல் சொத்து சுகம், குடும்பம் பிள்ளைகள், தொழில், அதில் நீ திருப்தி அடையவே முடியாது. அப்படியானால் திருப்தி எங்க இருக்கு? அவருடைய சமூகத்தில். அற்புதம், ரொம்ப அற்புதம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாகிலும் மாற்று கருத்து இருக்குமானால் நீங்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் கூட கற்றுப்பேன், சொல்லிக் கொடுங்க அல்லது பேசலாம். இந்த உலகத்தில் மனிதன் எல்லாருக்கும் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே வானம், ஒரே பூமி. தட்பவெப்ப நிலை மட்டும்தான் மாறும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தட்பவெப்ப சூழ்நிலைகள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலை மாறும். மழை, வெயில் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இந்தியா என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வெதர் வேறு, காஷ்மீரினுடைய வெதர் வேறு. அவங்களது கிளைமேட்டு, நம்மளது வெதரு. ஏன்னா அவங்களுடைய கிளைமேட்டு சேஞ்சே ஆகாது, அதுக்கு பேர் கிளைமேட்டு. நம்மளது 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்குது. இது கிளைமேட் இல்லை, இது பேர் என்னது? வெதர். அது கிளைமேட்டு, மாறாதது கிளைமேட்டு. ஊட்டி கிளைமேட்டு, அது வெதர் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆகிட்டே இருக்கு? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ மனிதன் எங்கே ஓடினாலும் திருப்தி அடைய முடியாது என்பது படைத்தவருடைய ரகசியம். மனிதர்களுக்கு திருப்தியாய் வாழணும். எந்த வயசுலேருந்து திருப்தி தெரியும் சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கு எந்த வயசுலேருந்து திருப்தி தெரிஞ்சது? ஒரு 13 வயசு, அது கூட கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் மனிதன் காலத்துக்கு தக்கவாறு அந்த திருப்தி என்ன பண்ணிக்கிறான், அவனே ஏற்படுத்திக்கிறான் அல்லது வந்து சேருது சிலருக்கு. மனுஷர்கள் திருப்தியாய் வாழ்வதற்கு இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட இறைவன் பேசட்டும். நாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரையும் நீங்கள் பார்க்கணும். மனிதனுக்காக திருப்தியை உண்டு பண்ணினாரா அல்லது யுத்தமாகவே இருந்துச்சா என்ன பார்த்தீங்கன்னா, ஏதேனிலே மனிதனுக்கு என்னத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்? திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். நல்ல பழ வகைகள், நல்ல ஒரு கிளைமேட்டு. என்ன கிளைமேட் அது? நல்ல கோல்டான கிளைமேட்டு, குளிர்ச்சியான ஒரு வேலை, நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு குந்தகமும் குரோதமும் வந்துடுச்சு. யாரால? பேசுங்க. நீங்கள் ரொம்ப 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 யோசிக்கக்கூடாது. நான் தான் யோசிச்சுட்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து யோசிப்போம். ஆன்லைனில் இருக்கிற மக்களே, யாரால குந்தகமும் குரோதமும் வந்தது ஏதேனில்? சரி, இப்போ நம்ம ஏதேனுக்கு போகலாம். என்ன சத்தமே காணுமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மனுஷனுக்கு அத்தனையும் இங்கே பாருங்க, மனுஷனை படைத்து ஆளுகை கொடுத்தார், மனுஷனை அழைச்சி ராஜாவாக்கி பார்த்தார், மனுஷனை அழைச்சி பெரிய மாளிகை லைஃப்பை கொடுத்தார். எல்லாருக்கும் கார்டன் லைஃப்பை பிடிக்கும் தானே? கார்டன் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே கார்டன் லைஃப் பிடிக்கும். மனிதனுக்கு முத எதில் தான் வீட்டை கட்டி கொடுத்தாரு? கார்டனோடு தான் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அது அந்த மனிதனுக்கு அப்படி தான் கொடுத்தார். ஆனால் 8வது வசனம் பாருங்க.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கவனிச்சிங்களா? எதை கேட்குறாங்க? என்னத்தை கேட்டாங்க? கடவுளுடைய சத்தத்தை கேட்டாங்க. அதுதான் ஒன்றும். இங்க பாருங்க, அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள். சத்தம் கேட்டால் எப்படி வந்திருக்கோன்றது உங்களுடைய கற்பனையிலேயே விட்டுடுறேன். நீங்களே அந்த கற்பனை பண்ணுங்க. கடவுள் நம்ம ஊர் முனி மாதிரி வருமா, மோகினி மாதிரி வருமா? உங்களுக்கெல்லாம் அந்த கற்பனையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. சலங்கை போட்டுக்கிட்டு சலுக்கு நைட்டு 12 மணிக்கு வரோம், அதுவும் சாமின்னு தான் சொல்கிறாங்க. சில முனி சாமி நைட்டு 12 மணிக்கு குழந்தை இல்லைன்னு நீங்கள்லாம் போனீங்கன்னா அது தெரியும். ஜாட்டை எடுத்துக்கிட்டு கருப்பு வேஷம் போட்டுக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வரும், அதையும் சாமின்னு தான் சொல்கிறீங்க. குடலே நடுங்கும், அதெல்லாம் சாமின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த சாமி அந்த மனுஷனை வந்து பார்க்குது. எப்படி கூட்டிகிட்டு வராரு? அதான் எப்படி நம்ம வீட்டு பிள்ளை எப்படி கூப்பிடுவோம்? ஒரு ஆசை மனைவி, ஆசை புருஷன் எப்படி கூப்பிடுவாங்க? ரொம்ப செல்லமா அப்படி தான் கூப்பிடுறாரு இங்கே வந்து. ஆனால் அவங்க காதில் எப்படி கேட்குது? சத்தமாக கேட்குதான். கவனிச்சிங்களா? வெங்கடேஷ் கவனி. இது பொல்லாத காலம். ஏன்னா கடவுள் தம்முடைய வாயோடு கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாராம் சபைகளோடு. பெரிய வேதனை. எதோடு கூட? ஒரு இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. பிரசங்கம் கேட்குறவங்களும் வேற மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப கவனமாக கவனிங்க. இப்போ ஏதேன் தோட்டத்தில் சத்தம் வருது. அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் சத்தம் கேட்டு தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. எதுக்கு விலகிட்டாங்க? சத்தம் கேட்டாங்க, சந்நிதிக்கு விலகிட்டாங்க. அப்போ இவங்க இருந்த வீடு கடவுளுடைய சந்நிதி. நம்ம வீட்டு விட்டுருப்போம். இயேசு வீட்டின் தலைவர். தலைவர் இயேசு வீட்டின் தலைவர். கர்த்தருடைய வாசஸ்தலம் பெத்தேலு. என்னென்ன போடணுமோ அத்தனையும் போட்டு எழுதி வச்சிடறோம் வீட்டு வாசல்லையே. சரி, இருக்கட்டும். ஆனால் ஏதேனை கொடுக்கும் பொழுது, மனிதனுக்கு வீட்டை கொடுக்கும் பொழுது அது என்னவா இருந்தது? கோயிலாகவே இருந்தது. வீடே கோயில், கோயில் தான் வீடு. அப்போது அந்த இடத்தை விட்டு, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த 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 அவர் வந்து நிற்கிற இடம் சந்நிதி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் மிக முக்கியமாக ஒரு 4 இந்த வார்த்தைக்கு, இந்த சந்நிதி என்ற வார்த்தைக்கு 4 வார்த்தை இருக்குது. என்னென்னா தேவ சமூகம், தேவ சந்நிதி, அடுத்தது வாசஸ்தலம், 4வது ஆலயம். சொல்லுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சந்நிதி, ஆதியாகமத்தில் சந்நிதின்னு தான் ஆரம்பிக்குது. 2வது சமூகம், 3வது வாசஸ்தலம், 4வது ஆலயம். அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். நண்பா கவனிங்க, நண்பா நண்பர்களே கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சத்தம் நல்ல சத்தம். ஆனால் இவங்க சந்நிதியை விட்டு விலகிட்டாங்க. தேவ சமூகம் என்பது வேற, சந்நிதி என்பது வேற, வாசஸ்தலம் என்பது வேற, ஆலயம் என்பது வேற. ஆனால் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? மிக்சர் மாதிரி, பிரியாணி மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கோன்னா மொத்தமாக வேதத்தில் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு, இப்போ ஆதாம் வீட்டில் இப்போ அது இறைவன் நிற்கிற இடத்துக்கு பெயர் என்னது? சந்நிதி. சந்நிதி என்ன? தங்குதல் என்று பொருள். வாசஸ்தலம் என்னன்னா கட்டப்படுகிறது என்று அர்த்தம். வாசஸ்தலத்தை என்ன பண்ண முடியும்? கட்டுவதுக்கு பெயர் வாசஸ்தலம். தேவ சமூகம் என்பது மொபைல், அது மொபைல் ப்ரெசன்ஸ் அப்படின்னா கூடவே வர்றது. அல்லது வாசஸ்தலத்துக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், ரெசிடென்சி, வீடு, தங்குமிடம்.
சரி, எப்படியோ இப்போ இந்த தேவ சந்நிதி ரெசிடென்சி தான். இப்போ அந்த சத்தத்தை கேட்டு ஏன் பயந்தாங்க? இப்போ பாருங்களேன், அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க தேவ சந்நிதியை விட்டு விலகினார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 விஷயம் இருக்குது பாருங்களேன். நான் வேகமாக ஒரே நிமிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ அந்த ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, உங்களுக்கு நடந்தது தெரியும். உடனடியாக இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, பேக் பண்ணிக்கிட்டு தேவ சந்நிதியை விட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்க, விலகி ஒளிஞ்சிக்கிறாங்க. இதுதான் திருப்தியை இழக்கக்கூடியதற்கு ஃபர்ஸ்ட் காரியம். திருப்தி எங்கேருந்து தான் ஆரம்பிக்குது? கடவுளோடு கூட தான் ஆரம்பிக்குது. ஞாபகம் இருக்கட்டும். அது இல்லாதனால தான் கொஞ்சம் குடிச்சுப்போம், கொஞ்சம் சினிமா பார்த்துப்போம், கொஞ்சம் பொய் சொல்லிப்போம், கொஞ்சம் ஏமாத்திப்போம், கொஞ்சம் அடிப்போம், கொஞ்சம் வெறிப்போம், கொஞ்சம் துன்மார்க்கம் பண்ணிப்போம் என்றது வந்ததுக்கு தான் எல்லாமே. அவனை அடிச்சுட்டேன், கொஞ்சம் திருப்தி. அவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம்ல, கொஞ்சம் திருப்தி. எனக்கு நடந்த மாதிரி அவனுக்கு நடந்துச்சு. இதனால நம்ம என்ன ஆகிக்கிட்டோம், கொஞ்சம் மனசை திருப்திப்படுத்திக்கிட்டோம். ஆனால் கடவுளுடைய சன்னிதானத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தது அங்கே? ஃபஸ்ட்டு சத்தத்தை கேட்குறாங்க. நடந்தது என்ன பாருங்க, மறுபடியும் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்க பாருங்களேன், மனுஷனுக்கு திருப்தி போவதற்கு முதல்ல என்ன வருதுன்னா பயம். யார் வாழ்க்கையில் வருதோ பயம், அங்கே என்ன போகுது, திருப்தி போயிடும். நீ சாப்பிட முடியாது, தூங்கவும் முடியாது, உடை உடுத்துவ, ஆனால் உன்னால் உடை உடுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களை விட்டு திருப்தி போனால் என்ன வந்து உட்காந்துக்குது, பயம். அதாவது தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகுவோமானால் உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பது பயம். ஆதாமுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் விலகிட்டேன்னா, ஆமாம் விலகியாச்சு. விலகினதுனால இப்போ என்ன வந்துட்டு, நான் பயந்து. எதுக்கு? கர்த்தருடைய சத்தம். இங்கே பாருங்களேன், இந்த சத்தம் கேட்டு பயந்த மனிதனுக்கு தான் லூக்காவில் தூதர்கள் சொல்லுவாங்க, பயப்படாதீர்கள். யோவான் 1:1 சொல்லுவாங்க, வார்த்தை மாம்சமானது. அந்த பயந்த சத்தம் தான் இப்போ என்னவா பிறக்குது. இப்போ புரியுதுங்களா கிறிஸ்மஸ் மெசேஜ்? அந்த பயந்தவனுக்கு தான் அந்த வார்த்தை மாம்சமாகி உங்களுக்குள்ளே உலாவ அது என்ன ஆகுது, இப்போ பிறக்குது. இதுதான் புரியலை. ஒரு பெரிய கோடு போட்டு இழுத்து பார்த்தா தான் தெரியும். வாசித்து பாருங்க, யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, கவனிச்சிங்களா? எந்த வார்த்தை? ஏதேனில் வார்த்தையை கேட்டு பயந்தானே, அந்த வார்த்தை என்னவாயிடுச்சுப்பா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், உலாவினார். அங்க உலாவும் பொழுது பயந்தான், ஆனால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இப்ப எப்படி இருக்கிறாரு, நமக்குள்ளே உலாவுறார், வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். சரி வச்சுக்கிங்க. விஷயம் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும், விஷயம் புரியாதவங்களுக்கு புரியாது. கவனிங்க, ஒரு 1 செகண்ட் விட்டிங்கன்னா கூட மேட்டர் போயிடும். அப்போது அங்கே அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகினதுனால அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன? பயம். நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் பயமா? கிட்ட வாங்க. யாரோடு கூட? தெய்வ தண்டைகளுக்கு வாங்க. தேவ சமூகத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏராளமாக இருக்கு. பாவத்தோடு வேதனையோடு பிறந்தான். அவன் பேர் என்னங்க? நான் பிறந்ததுனால எனக்கு பேர் துக்கம்னு வச்சுட்டாங்க, யாபேஸ். அவனுக்கு அறிவு வந்து தேவ சமூகத்துக்கு போனால், ஆண்டவரே எனக்கு என்ன விலகட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதை இன்னைக்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிச்சா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். தேவ சமூகம்.
தேவ சமூகத்துக்கு போனால் அண்ணாள் அம்மாவுக்கு என்ன வந்துடுச்சு? தேவ சமூகம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை நீங்க விரும்புகிறபடி இல்லை, கடவுளுடைய விருப்பத்தின்படி ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ தேவ சமூகத்தை விட்டு விலகினது, விலக்கப்பட்டது பிசாசா இல்லது மனிதனேவா? தேவ சமூகத்தை விட்டு விலகினது அல்லது விலக்கப்பட்டது மனுஷனால் விலகினானா அல்லது விலக்கப்படுவதற்கு தந்திரமாக வேலை செஞ்சதா பேய்? நான் சொல்லுவேன், என் பிள்ளையை தான் அடிக்கணும், என் பிள்ளையை தான் அடிக்கணும், என் பிள்ளை சரியில்லை. அவர் அடுத்தது இன்னொரு வார்த்தை கேட்டார் பாருங்களேன். அடுத்த வார்த்தையை படிங்க, அடுத்த வார்த்தையை படிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அடுத்த கேள்விக்கு போயிட்டார். மூணாவது ஆள் ஒருத்தர் இருக்கிறான். நீங்க 2 பேர் தானே, மூணாவது ஆள் ஒருத்தர் இருக்கிறான். வெக்கம் வந்துடுச்சு. இப்போ ஹலோ, வாழ்க்கையில் பயம். தேவ சமூகத்தை விட்டு விலகினால் என்ன வருது? இது மெசேஜ் கிடையாதுங்க, இது சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். மெசேஜ் உள்ளே போகிறோம் நம்ம, வாங்க. தேவ சமூகத்தை விரும்பாதவர்கள் அல்லது விட்டவங்க அல்லது மறந்தவங்க அப்படிலாம் இது பின்மாற்றத்துக்கு செய்தி ஆகிடுது. பின்மாற்றத்தை பற்றி நான் இங்கே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தேவ சமூகத்தை விட்டு விலகினால் பயம், அல்லது தேவ சமூகம் ஒரு மனிதனோடு கூட இல்லாவிட்டால் அவனுக்கு வெக்கம். யாரோ ஒருத்தர் அவனை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ குத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ கவனிச்சுக்கிங்க. அப்போ யாரோ ஒருத்தன் உனக்கு சொல்லிட்டான், யாருமே இல்லை ஆனால் இருக்கிறான். தம்பி கவனிச்சுக்கிங்க. உங்களுக்கு எப்போ அறிவு வருதோ அப்போ உனக்கு சோதனை என்றது ஒன்று தெரியும். உங்களுக்கு சொரணை இருக்குதா இல்லையானா வலி இருக்கணும். வலி இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்குது? உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். வலி தான் ரொம்ப முக்கியம். அப்படியானால் அந்த வலியை சாதாரணமாக வராது. யாரோ ஒருத்தர் உங்களை கல்லால் அடிக்கணும், அல்லது சொல்லால் அடிக்கணும், அல்லது உங்களை கிள்ளி இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? வலி வரும். ஸோ கவனிச்சிங்களா மக்களே? அப்போது இவருக்கு சொர்ணம் வந்துடுச்சு. யாருக்கு? வெக்கம். உன்னை படைத்தது யார்? சரி இருக்கட்டும், வெக்கம் வந்துடுச்சா? அடுத்தது 11வது வசனம். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அந்த மரத்தை பழத்தை சாப்பிட்டியா? இது வரைக்கும் 3ஆம் அதிகாரம் வரையும் ஆதாமுக்கும் தேவனுக்கும் எந்த பேச்சனா இருந்ததுன்னா அவர் மட்டும்தான் பேசியிருப்பார். இவன் திருப்பி எதனா பேசுன சத்தம் எதனா இருக்கா? மனுஷ சத்தத்தை நீ எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க, பார்க்கவும் இல்லை. ஆனால் இப்போ தான் பேசுகிறான். தேவ சந்நிதியை விட்டு விலகினால் வாக்குவாதம் வரும். பார்த்துக்கோங்க. யார் வாழ்க்கையில் இறைவனுடைய சமூகம் அல்லது பெற்றவங்களுடைய சமூகம் மிஸ் ஆகுதோ அங்கே என்ன வருது? நீ யாரு, நான் யாரு சவுண்டு வருது. கவனிச்சுக்கிங்க. வாழ்க்கை பாடம் கவனிச்சுக்கிங்க. நல்லா இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனை வந்த பிறகு என்ன வருது? இது வரைக்கும் புருஷனை எதிர்த்து பேசலை, ஆனால் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு? அந்த சமூகம் விரிச்சல் வந்துருச்சு, வெக்கம் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் பயம் வந்துருச்சு. ஹலோ கவனிச்சுக்கிங்க. கடவுள் உங்களை படைக்கும் பொழுது பயத்தை கொடுத்து படைக்கலை, பயம் இடையில் வந்தது. உன்னை படைக்கும் பொழுது அன்போடு பாசத்தோடு படைத்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன வரக்கூடாது? பயபக்தியே வரக்கூடாது. பயம் என்பதே இடையில் வந்த சொற்கள் அது. ஆனால் நான் சொல்லுவேன், கடவுள் அன்பானவர், அவரோடு கூட நேசம் பாசத்தோடு பழகணும். பயந்து அவரை வணங்குவர்கள் எல்லாரும் இந்த கேட்டகரியில் தான் இருப்பாங்க. அடிக்கடிக்கு அவங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். அடிக்கடிக்க கொஞ்சம் வலி வரும். ஏன்னா அவங்க திட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க. ரொம்ப கவனம். 3வது வாக்குவாதம் பார்த்தோம். இப்போ 4வது பாருங்க, 12வது வசனம்.
அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ. இப்போ அடுத்தது வாயை திறந்து எப்படி பேசுறான் பத்தியா? டான் டான்னு பேசுறான் பாரு. இவ்வளவு நாள் ஊமை மாதிரி இருந்தவன் இந்த பாவம் உள்ள வந்துட்ட உடனே, இந்த சாபம் உள்ள வந்துட்ட உடனே மனுஷன் என்ன பண்றான்? பேசாதவெல்லாம் இப்போ இப்போ என்ன சொல்லிட்டான் பாரு. என்ன சொல்றான் 12வது வசனத்துல? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். அவரையே குறை சொல்லிட்டான். நீர் கொடுத்த குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீர் கொடுத்த, நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்தவள் எனக்கு பண்ணிட்டான். வச்சுட்டான் மின்சாரம் சம்சாரத்து மேல. ஷாக்கு, பெரிய ஷாக். என்னடா கொடுத்து தப்பா? குறை சொல்ற அனுபவம். சரி, அடுத்தது என்ன வருது பாருங்க. இதனால 14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும். 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது. 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ the finally இப்போ என்ன வருதுன்னா, இப்போ எத்தனாவது மேட்டர் பார்க்குறோம்? 4-5. சரி, எப்படியோ சாபம். தேவ சந்நிதியை விட்டு விலகிறவன் வீட்டில், குடும்பத்தில் என்ன இருக்குது? சாபம். பாவத்துக்கு தமிழில் தெரியுமா? பாவம் என்ற வார்த்தை தமிழ் கிடையாது. சமஸ்கிருதத்தில் பாபம், பா இப்பு, பாப் என்று சொல்லுவாங்க. தமிழ் சமஸ்கிருதத்தில் பாப் அல்லது பாபம். தமிழில் அந்த பாபத்தை அப்படியே பேசி 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 என்னவாயிடுச்சு? வாவா போட்டாங்க, பாவம் ஆயிடுச்சா. தூய தமிழில் அதுக்கு பெயர் மலம். பாவத்திற்கு பெயர் என்னதுங்க தமிழில்? தமிழ் வார்த்தை மலம். இதுதான் தமிழ் வார்த்தை. கவனிங்க. மனுஷனுக்கு பாவம் வந்த பிறகு சாபம் வந்துருச்சு. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, காரணமான பாம்புக்கும், அதற்கு காரண கர்த்தாவாக இருந்த பெண்ணுக்கும், கூட இருந்த ஆணுக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்தாருப்பார் பூமியை, அந்த பூமிக்கு வந்துடுச்சு. ஸோ டோட்டலி என்ன வாய்ப்போச்சு இப்போ. அதனால தான் இயேசு கிறிஸ்து அத்தனையும் தன்மேல் சுமந்து கொண்டார். நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த 4 சுவிசேஷத்தை படிச்சிங்கன்னு சொன்னால், இந்த 3ஆம் அதிகாரம் அப்படியே எங்கே இருக்குது? 4 சுவிசேஷத்தில் இருக்குது. 22ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. பார்ப்போம், படிப்போம், கொஞ்சம் வேகமாக வரலாம். ஸோ 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி அவனை தூக்குன்ட்டார். இப்போ அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, தூக்குடான்ட்டார். சாவு. ஸோ பாவம் வந்தால் சாபம், சாபம் வந்தால் சாவு வரும். பாவம், சாபம், சாவு, அவ்வளோதான். தூக்கவனை அவன் உயிரோடவே நீ இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனலி என்ன ஆகிப்போச்சு? இப்போ 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஹலோ மக்களே, பெரிய பிரிவு. குடும்பம் இப்போ என்ன ஆகிப்போச்சு? பிரிஞ்சு போச்சு. தேவ சந்நிதி வேற, மனுஷன் இருக்கிற குடியிருப்பு வேற. அதான் காலனின்னு சொல்லுவாங்க. இருக்க வேண்டியவர் வேற இடம், மனுஷன் இருக்கிற இடத்துக்கு என்ன பேர்? குடியிருப்பு, காலனி. அவ்வளோதான். நீ காலனிக்காரன் போ. பிரிச்சாச்சு மனுஷனை. இப்போ எத்தனை வந்ததுங்க? எத்தனை பாயிண்ட் இருக்குது பாருங்க. 7 6 6 தான் வரும், 7 வராது. வருதா? 7 வரணுமே. பயத்தை சேர்த்துக்கணும். பயம் இருக்கு, வெட்கம் இருக்கு, குறை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, சாபம் இருக்கு, மரணம் இருக்கு, பிரிவு இருக்கு. 7 வரும். இதே மாதிரி தேவ சமூகத்தில் தெய்வம் மனுஷனுக்கு கொடுத்த 7 ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் தேவ சமூகத்தை விட்டு விலகினால் எத்தனை இருக்கு மனுஷனுக்கு? 7. எல்லாம் பூரணமாக தான் இருக்கு. நான் சொல்லுவேன், நண்பா இங்கே பாருங்க, பேரளவில் கடவுளை தேடாதே.
தேடுற தெய்வம் இவர் இல்லை. ஹலோ, அவர் உன்னை தேடி வந்த தெய்வம். அவர் நீ என்னுடைய பிள்ளையாகும்படி உனக்கு ரத்தம் சிந்தி உன்னை தமது பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். இது எல்லாத்தையும் நான் சில நிமிஷத்தில் பேசிட முடியாது. எனக்கு இருக்கிற சில நிமிஷம் தான் பண்ணி இப்போ 8:30 கிராஸ் ஆகிப்போச்சு. அதனால தான் நான் ஓடுறேன். இது தேடுகிற தெய்வம் அல்ல இயேசு, வாழும் தெய்வம். அவரோடு வாழ பாருங்க. அப்போ அவரோடு கூட வாழணும்னு சொன்னால் நீங்கள் அப்படியே இந்த 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 படிங்க என்னோடு கூட. 1 பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஹலோ, ஏதேன்ல நதி போச்சா? இப்போ அங்கேயும் நதி வருதா? படிங்க அடுத்தது. நகரத்து வீதியின் ஹலோ, கவனிச்சுக்கிங்க. தெய்வம் தங்குகிற இடம் நகரம், சிட்டி. ஞாபகம் இருக்கட்டும், வில்லேஜ் இல்லை. அப்படியானால் இவனுக்கு என்ன லைஃப் தான் கொடுத்துருக்கிறாரு ஆதாமுக்கு? சிட்டி, சகல வசதி வாய்ப்பு. கிராமத்தில் அப்படி கிடையாது. இப்போ பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சம்பவத்தை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஏதேன்ல இருந்துச்சா? இங்கே இருக்கு. அப்புறம் அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஏதேன்ல வித்து மெடிக்கலோடு தான் உருவாக்கி கொடுத்தாரு அவனுக்கு தோட்டமெல்லாம். அதான் ஹெர்பல். வயிறு வலியா ஒரு இலையை கிள்ளிக்க, ஆரோக்கியமா அதை சாப்பிட்டேன். ஸோ அவனுக்கு ஹெர்பலோடு கூட தான் ஆரம்பித்து கொடுத்தார். இங்கேயும் ஹெர்பல் மெடிசன் இருக்கு. படிங்க. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்க இருக்குது. எங்க இருக்கு? 22ஆம் அதிகாரம். எங்க? புதிய வானம் புதிய பூமி. தேவனுடைய ராஜ்யத்தில் யார் இருக்கிறது? ஜனங்க இருக்கு. சொர்க்கத்தில் ஜனங்க இருக்கு. அப்புறம் இனி ஒரு சாபமும் இராது. ஹலோ, மனுஷனுக்கு ருசி இருக்கு, நாக்கு இருக்கு, சாப்பிட்றான். புரியுதா? மரம் செடி கொடி இருக்கு. நகரம். நீங்கள் இன்னும் கற்பனையில் எதை பார்ப்போமோ அப்படி நிஜம். வாழ்க்கை என்பது நிஜமானது, கற்பனையில் அல்ல, நிஜம். ஞாபகம் இருக்கட்டும். நிஜமான வாழ்க்கை வாழறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம். செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லை, செத்தாதான் உனக்கு ஆரம்பிக்குது உன் வாழ்க்கை. சரி, அப்புறம் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் அவர் இருந்தார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அவரும் அங்க இருந்தார். அதனால தான் உடனடியா நீ வெக்கப்படுறன்னு சொன்னோடனே உடனே ஆட்டுக்குட்டியை அடிச்சு தோலை கொடுத்துட்டார். அங்க ரெடியா இருந்தது. அவனுக்கு தோல் கொடுத்தார்ல, தோல் ஆடை. யாருக்கு? சத்தமே இல்லையா? டெய்லர் எங்க வந்தாரு? யார் டெய்லர்? தோல் ஆடையாம். கவனிச்சிங்களா? இருக்கிறதே 2 பேர் தான். டெய்லர் எங்கேருந்து வந்தா? யோசிங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, பார்ப்போம். இப்போ இங்க பாருங்களா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம். அவர் சமூகத்தை யார் தான் தரிசிப்பாங்களா? ஹலோ, அவர் சமூகத்தை யார் தரிசிப்பாங்களா? விசுவாசிங்கெல்லாம் கிடையாது. ஏதேனில் ஒன்று மிஸ் ஆச்சு. என்ன தெரியுமா? சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டோம். இன்றைக்கு திருச்சபையில் இந்த வெக்கம் தான் இருக்குது. அதனால தான் 7 சபைகளுக்கும் அவர் சத்தம் போட்டு சொன்னார் யோவான் கிட்ட, மறுபடியும் சாபம் வந்துட போகுது, மறுபடியும் நான் உலாவாத இடமாயிட போகுது. நான் இப்போ நான் டப்புன்னு நடுக்கடலை தள்ளிட்டு உங்களை மூடிடுறேன், வெயிட் பண்ணுங்க. புதுசாக இப்போ தான் சிலர் புதுசாக இருக்கீங்க, ஒன்றும் புரியாது. நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, மாங்காய் ஊறுக்கா பூண்டு ஊறுக்கா மாதிரி கடவுளை வச்சுக்காத, வேஸ்ட்டு. கடவுளை அப்படி தான் தேடுறீங்களோ?
தேடுற தெய்வம் இவர் இல்லை. வாழுங்க, வாழறதுக்கு வழியை பாருங்க. நானும் இப்போ வழி சொல்லி தரல, ஆனால் வழி அவர் தான். யார் தான்? இயேசு. கணவனை மனைவி வாழுனா, கணவனை தேடினா, மனைவியை தேடினா, எவ்வளோ நாளைக்கு தேடின குருட மாதிரி? அலமாலி எங்கே இருக்கிற? ஆறுமுகம் நான் இங்கே தான் இருக்கிறேன். லக்ஷ்மி எங்கே இருக்கிற? லக்ஷ்மணா நான் இங்கே தான் இருக்கிறேன். இப்படியே தேடிக்கிட்டு தான் எப்படி எப்போ வாழ போகிற? நிறைய பேருடைய வாழ்க்கையே இல்லை, ஒரே தேடலாகவே இருக்கு. நண்பர்களே கவனிச்சுக்கங்க. இப்போ வாங்க அடுத்த வசனம். அங்கே ராக்காலம் இராது. அங்கே என்ன இல்லை? ஏதேனில் இருந்ததா? இல்லை. அப்புறம் விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அப்புறம் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். அப்புறம் பின்பு அவ்வளவுதான். போதும் 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 போதும். 3வது வசனம். இனி ஒரு சாபமும் இராது. அங்கதான் 7 சாபம் பார்த்துட்டோமே. ஆனால் இங்க பாருங்க, தேவ சமூகத்தில் என்ன இல்லை? சபையில் சாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே இறைவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு வேத வசனத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு சாபம் நினைக்கிறீங்க? சாபத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன லாக்கி இருக்கு? சத்தம் கேட்டு விழுந்து போனவன், சத்தம் கேட்டு பயந்தவனா. நான் காலையில் ரொம்ப குழப்பத்தோடு கூட அவர் சமூகத்துக்கு போனோன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டாருங்க. மணிக்கணக்காக இருக்கிறேன், எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியலைங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிறைவு. அந்த சமூகத்தை வர்ணிக்க அது சொல்லியும் கொடுக்க முடியாது. அவர் சமூகம் பேரின்பம், அது நித்திய ஆனந்தம். நாம் வச்சிருக்கிற பழைய ஏற்பாடு எல்லாமே சமூகத்தை தொலைத்து கட்டணுங்க. அதனால தான் தேடுனானுங்க. ஆனால் நான் ஏதேனிலே நிற்கிறேன். ஏதேனில் இருந்த தெய்வம் யோனோக்கோடு கூட இருந்தார், அதனால தான் எடுத்துக்கிட்டாரு. கவனிச்சுக்கிங்க. அதனால தான் இப்போ நடுக்கடலில் எடுத்து போய் தள்ளிடுறோம். உங்களை என்ன வேகமாக போயிடுறேன். புரிஞ்சுதுங்களா? ஏனோக்கினுடைய காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷனை உண்டாக்குனதுக்காக 6:6 அவர் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டார். ஆனால் 7வது வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் கடவுளுடைய சமூகம். பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது, அவங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணாங்க? எப்படி சஞ்சிச்சு இருப்பாங்க? எப்படிங்க வாழ்க்கை. ஆனால் இதை விட 1000 மடங்கு அக்கிரம உலகம், அநியாய உலகம். ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில், அப்படின்னா என்ன பொருள்னா, இவரும் இருந்தாரு, ஆனால் கொஞ்சம் தெய்வத்துக்கு என்ன பயந்தான்னு சொல்லலாமா, இல்லை அஞ்சு நடந்தான்னு சொல்ல? யோசித்து பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போதான் கொஞ்சம் கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பீங்க. ஓஹோ இப்படி தானோ, இப்போதான் இந்த தியானம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேவ சமூகம், அங்கே நித்திய ஆனந்தம் உண்டு. அனுபவிங்க. ஹலோ, கவனிங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கை காலில், உங்களுடைய திறமையில், உங்களுடைய பேச்சில். ஆனால் தேவ சமூகத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு வந்துருங்க, விட்டுட்டு மாறிடுங்க எல்லாமே. பிரதர் கார் பின்னாடி இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கும். நோ 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 யூ காட் யுவர் ப்ராப்ளம், ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். போகும்போது பார்த்துட்டு போங்க. புரியுதுங்களா? நான் சொல்லுவேன், காட் யுவர் ப்ராப்ளம், ஜஸ்ட் ட்ரை காட்ஸ் ப்ரெசன்ஸ்.
அப்படியே ஏதேனில் உள்ள அந்த ரகசியத்தை இயேசு சுமந்து கொண்டார். அப்படியே அந்த ஏழையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனிதனுக்கும் இறைவனுக்கும் அவர் உறவு பாலமாக மாறி போனார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மனுஷ ஜாதி தான் சரியில்லைன்னு இவர் ஒரு தனி ஜாதியை பிரிச்சுக்கிட்டார் எபிரேயர்களை. யார்? ஆபிரகாம. அவன்லாம் தேடுற கூட்டமாயிட்டான். அவனுக்கிட்ட சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையும். நீங்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா படித்து பாருங்களேன். இன்னொரு 2-3 நிமிஷம் இருக்குது, படித்து பாருங்க. 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 33வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். இவங்க லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். எப்படிங்க இருக்கு? ஜெபம் பண்ற மாதிரி இருக்கா? எப்படிங்க? 35ஆம் அதிகாரம் 35 முதல் வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது. இந்த லீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் கடவுளோடு கூட எப்படி சேர்ந்து வாழறது. இது இவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மோசேயினுடைய காலத்தில் அது பிரமாணமாக மாறி போச்சு. அது பிரமாணமாக மாறி போனதுனால இப்போ மோசேயினுடைய நாட்களில் என்ன வாய்ப்போச்சுன்னா வாசஸ்தலம் ஆகிப்போச்சு. அது ஒரு தனி கூடாரம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு முறுமுறுப்பு. இந்த ஏதேனில் உள்ள 7 அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனாலும் மல்லு கட்டுறார். அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், மல்லு கட்டுறாரு. அதனாலும் அவங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. நீங்கள் எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. நீங்கள் என்னாகும் 6ஆம் அதிகாரத்துக்கு ஓடுங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரத்துக்கு போனால் 24வது வசனம் பாருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. எதை? முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்ப எல்லாமே எதில தான் இருக்குன்னா அந்த பிரசன்ஸ், அந்த சமூகம். அதனால மக்களே, 29ஆம் அதிகாரம் யாத்திராம புத்தகம் 45வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். வாசம் பண்ணி தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவருடைய சமூகத்தை அவர்கள் நடுவே உலாவ வச்சாரு. எல்லாம் காரியத்தையும் பார்த்தாருங்க. தேவைகளை சந்தித்தார், திருப்திப்படுத்தினார். எல்லாம் நடந்தது. ஆனால் நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 11ஆம் அதிகாரம் 22, 23 போனால் மகிமை, இஸ்ரேல் நடுவே இருந்த மகிமை மலையின் மேல் போய் தங்கிற்று, பிரிஞ்சு போயிடுச்சு. ஹலோ, இங்கே பாருங்க, சபை தமது இரத்தத்தால் உங்களை மீட்டு தமது வார்த்தையினால் உங்களை பரிசுத்தமாக்கி தமது ஆவியினால் உங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் உலாவி பலப்படுத்திகிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கோயிலுக்கு போனால் தான் ஆவி வருது, கோயிலுக்கு வந்தால் தான் அந்நிய பாஷை வருது, கோயிலுக்கு போனால் தான் ஜபமே வருது, கோயிலுக்கு போனால் தான் பாட்டே வருது, மற்ற நேரமெல்லாம் வீட்டில் தூங்கிடுறோம். கடவுளை எங்கே தேடணும்? வாழ்க்கையில். கடவுளை எங்கே பாடணும்? வாழ்க்கையில். கடவுளை எங்கே ஆராதிக்கணும்? வாழ்க்கையில். கடவுளோடு கூட சேர்ந்து வாழற இடம் எது? வாழ்க்கையில். வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு எல்லாம் இழந்து எங்கே வந்து நிற்கிறோம்? ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை. எங்கே? தேவ சமூகத்தில். அண்ணால் நான் சொல்லுவேன், தேவ சமூகம் உன்னை பலப்படுத்துகிற இடம். தேவ சமூகம் உங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் கழுவி சுத்திகரிக்கிற இடம். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுறதுனால தான் இன்றைக்கு வாழ்க்கையில் அசட்டையாகவே இருக்கிறோம், திருப்தி இல்லாத இருக்குது. நான் சொல்லுவேன், மனிதனே அழகாக உங்களை படைச்சிருக்கிறாரு, ஆனால் அதை அலங்கோலமாக்கி கொள்வது நம்ம தான். நம்ம நம்பிக்கையெல்லாம் எது மேலே போயிடுச்சு? என் தொழில் என்னை காப்பாற்றும், என் பணம் என்னை காப்பாற்றும், இன்சூரன்ஸ் என்னை காப்பாற்றும். அடித்து தூக்கிடுது ஆக்சிடெண்ட்டு.
இன்சூரன்ஸ் கம்பெனி முதலாளியை. ஸோ புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் உனக்கு திருப்தி இல்லை. அவர் சமூகத்தை நாடுங்கள், அவர் சமூகத்தில் தரித்திருங்கள். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும்னா நேராக எங்கே வந்துருங்க? மனசு சரியில்லையா எங்கே வந்துரு? உடம்பு சரியில்லையா எங்கே வந்துரு? அவர் சமூகம். அவர் சமூகம் உங்கள் வீட்டில் ஒரு பகுதியாக இருக்கட்டும். நேராக அந்த ரூமை போய் அடைச்சிடுங்க. சில பொம்பளைங்களுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரூமை போய் அடைச்சிப்பாங்க. தப்பு, லாக்கு. நான் சொல்லுவேன், அங்கெல்லாம் போய் அடைச்சிக்கிட்டு மற்றவங்களை வெறுப்பேற்றாத. நீ என்ன பண்ணு, தேவ சமூகத்துக்கு ஓடிப்போ. டமார் 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 ரூம்ஸ் கதவை அடைச்சிக்கிறது. அதனால உனக்கு நிம்மதி வராதுமா, நிம்மதி வராது. தேவ சமூகம் உன்னை அழகாக மாற்றும். பிரச்சனையா? 4 நாள் சாப்பிடாத, கோச்சிக்கிட்டு இல்லை, ஃபாஸ்டிங் இரு. நான் சரியில்லை, எனக்கு ரொம்ப கோபமாக வருது, நான் தேவ சமூகத்துக்கு அழகாகவே இல்லை. திரும்பி பார், தேவ சமூகத்தில் உள்ள அழகு எனக்கு எப்படி இருக்கு பார். ஹலோ, தேவ சமூகம் புரட்டி போடும் எல்லாத்தையும். தேவ சமூகம் உன்னை இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வைக்கிங்க. யாத்திராகம புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம 33:23 நம்ம யோசுவாவை பற்றி அங்கே இருக்கோம். என்ன இருக்குதுங்க? 33:23 படிங்க யாத்திராகமம். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய். மோசேக்கு சொல்றது. ஓகே ஓகே. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவர் சமூகத்தில் எத்தனை பேர் தரித்திருக்கிறீர்களோ அந்த சமூகம் உன்னை தலைவனாக மாற்றும். ஹலோ, இந்த உலகம் நிறைய படிப்பு வச்சிருக்கு, நிறைய தகுதிகளை வச்சிருக்கு, எல்லாம் ஒருவரிடத்துல இருக்கு. இப்போ நீங்க அக்கௌண்ட்ஸை எடுத்துட்டீங்கன்னா அதுல எக்கனாமிக் இருக்கு. இப்போ அதில் சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது. தமிழ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்டது கிடக்கு. மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்டது கிடக்கு. கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டா அதில் ஏகப்பட்டது கிடக்கு. நிறைய சப்ஜெக்ட்ஸ் வாரியாக கிடைக்குதுல்ல. ஆனால் எல்லாமே யார்கிட்ட இருக்கு? படைச்சவர்கிட்ட இருக்கு. தொழில், குடும்பம், வியாதி, கடன், சாவு, சாபம், வாழ்க்கை இல்லை, இயற்கையை அடக்கி ஆளும் சக்தி, இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இவர்கிட்ட எல்லாமே உண்டு. அதனால தான் நான் சொல்லுவேன், பிரச்சனையா அல்லது உங்கள் தேவை சந்திக்கப்படணுமா நேரம் எங்கே வந்துருங்க. எங்கே இருக்குது அது? நான் சொல்லுவேன், வெள்ளிக்கிழமை மறந்துடாத, ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாத. நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, கர்த்தர் தமது வாயோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது வாயில் பட்டயம் வச்சிருக்கிறாராம், பட்டயத்தோடு யுத்தம் பண்ணுறாரு சபைகளோடு. ரொம்ப படு வேதனையான சூழ்நிலையில் சபைகள் போயிட்டுருக்கு. அதை விட்டுடுவோம். அதனால் அன்பு மகனே மகளே, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற வாலிபனே இளைஞனே, உன்னுடைய லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும், பூமியில் திருப்தியாய் வாழும் ரகசியம் புரிஞ்சிடுச்சா? இப்போ எதுதான்? அவர் சமூகம், அவர் சந்நிதி. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் நம்பிடாத, பயபக்தி நம்பாத. என்ன பண்ணுங்க? வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. பயமே எங்கே தான் தொடங்குச்சு? எப்போ தான் வந்தது? கடவுள் பயம் எப்போ தான் தொடங்குது? அங்கே தான் வருது பயமே. அதுலேருந்து அப்படியே வந்துச்சு, கடவுளுக்கு பயப்படு போ,
நான் சொல்லுவேன், உன்னை உயர்த்தும்படி முதுகை கொடுத்தார், உன்னை உயர்த்தும்படி தன்னுடைய உயிரையே கொடுத்தார். பயப்பட போறியா? அழ வரல, கண்ணீர் வரல? கிறிஸ்மஸை கொண்டாடுறது இல்லையா? கிறிஸ்து பிறந்துட்டார், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று, சுவிசேஷம் சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் கிறிஸ்மஸு. ஆனால் அது என்ன ஆகிப்போச்சு? பலகார பண்டிகை மாறி போச்சு. நீ கொண்டாடுறியா? உன் சொந்த பந்தங்கள்லாம் வர வச்சு ஒரு அண்டா பிரியாணி செய், ஒரு 10 பேரை வச்சு பலகாரத்தை சுடு, விழா போடணு, அதில் சுவிசேஷத்தை அறிவி. கர்த்தர் வரப்போகிறார், மகாராஜா இந்த உலகத்தில் வந்துட்டார். இனிமேல் உலகத்தில் என்னதான் நடக்க போகுது? பிரச்சனை, யுத்தங்கள். ஏன்னா இன்னொரு மீட்பு இனி இல்லை, இனி நியாயத்தீர்ப்பு. சொல்லுங்க, சொல்லி அனுப்பி வைங்க. கையில் ஒரு புடவை கொடுங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுங்க, ஒரு கோட் ஷூட் கொடுங்க, ஒரு சுடிதார் கொடுங்க. அதை விட்டுட்டு என்ன கொண்டாடுறீங்க? ஹலோ, ஏதேனில் ஆரம்பித்த பிரச்சனையை முடிவு கட்டுவதற்காக வார்த்தையாக பிறந்து நமக்குள்ளே உலாவுகிறார். ஆனால் அந்த வார்த்தை அவங்களுக்கு புரியவே இல்லை. புரியாதவன் சாபமாயிட்டான். ஒன்றும் தெரியாத நமக்காக நம் கண்களை திறந்தார், நம்ம ஆசீர்வாதமான மக்களை மாறிட்டோம். அதனால் அந்த சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. காடு கொடு தம்பி. நூற்றி 82வது பாட்டு மறுபடியும் ஒரு முறை காலையில் பாட்டணுமே. காலையிலன்ற பாட்டு. நான் எப்போ காலையில் போயிட்டேன். ஸோ புரியுதா உங்களுக்கு இப்போ? ஹலோ, தேவ சமூகத்தை இழந்தால் வாழ்க்கையில திருப்தி இல்லாத போயிடுவீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தாலும், நல்ல ஆரோக்கியம் இருந்தாலும் முடிவு வேதனை. அதனால் நல்லா இருக்கும் பொழுது அந்த சமூகத்தை என்ஜாய் பண்ணுங்க. காலையில் கர்த்தர் சமூகத்தை தேடுங்கய்யா, அவரோடு கூட உறவாடுங்க. எதுவுமே சொல்லி வரக்கூடாது, சொல்லாம வர்றதுதான் அறிவு. சும்மா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. காத்தால காலையில் எழுந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்துப்பார். அந்த சமூகம், அந்த பிரசன்னமே, அவருடைய சமூகமே வேற. அதிகாலையில் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாதுங்க. அதிகாலை அந்த நாள் முழுவதும் ஜெயந்தான் உங்க வாழ்க்கையில. இப்ப சொல்லுங்க, பூமியில் திருப்தியா வாழும் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? பணம் சம்பாதிக்கணுமா? அவர் சமூகத்துக்கு வாங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், வாங்க. அவர் சமூகம் ஜெயத்தை கொடுக்கும். என்ன இருக்கு? 182ல நல்ல கொடு தம்பி, நல்ல. முன்னே எனக்கு பெர்க்மான்ஸுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கா? அவர் ஏதோ பாடனத நம்ம எடுத்து குழப்பி அப்பப்ப சாப்பிட்டுக்கிறோம். நமக்கு இருக்கா? யோசித்து பாரு. நான் வந்ததுல இருந்து அதுதான் நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். ஆளுகை செய்யும் எல்லாம் அவர் அனுபவிச்சு எழுதி வச்சுட்டார். எல்லாம் வசனத்தை எழுதி வச்சுட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப குளிர் எடுக்குதோ, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ஜெபம் பண்ணலாமா? ஆளுகை ஹலோ, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. எல்லாரும் எழுந்து நின்று, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன்.
அவர் சமூகத்தில் இருந்து பாருங்க. உங்கள் குறைவு இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழலாம். குறைவு இருந்த போது அது கிடைக்கட்டும், ஆனால் அவர் சமூகம் என்ன நிறைவாக்கும் தம்பி. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. நான் திரும்ப சொல்லுவேன், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த சுகம் அல்ல, இவர் உனக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டத்தரனா. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற மகளே மகனே, உன்னுடைய பலகீனங்களை அவர் அறிவார். நீ படைத்தவருக்கு முன்பதாக வந்திருக்கிற உன் குடும்ப சூழ்நிலையில் கர்த்தர் அறிவார், அவர் மாற்றுவார். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே. உங்களுடைய வியாதி, உன் கண்ணீர், உன் பயம், உன்னுடைய அலைச்சல் இந்த இரவு வேளையில மாறும். என்னோடு சேர்ந்து எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அவர் முன்பதாக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுவார், தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறாய் என்பதை எனக்கு சொல்லு, அப்பொழுது உன்னுடைய ஊழியம் என்ன என்று நான் சொல்லுவேன் என்று சொல்வார். தேவ சமூகத்தில் காத்திருக்காத ஊழியக்காரனுக்கு ஊழியத்தில் பங்கு என்ன? அவனுக்கு ஏது வெளிப்பாடு? அவனுக்கு ஏது தேவ சத்தம்? அவனுக்கு ஏது கர்த்தரின் சித்தம்? அவன் தேவ செய்தி அல்ல, தனக்கு இருக்கிறதை பேசுகிறவன். மகளே மகனே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற என் அன்பு மகனே மகளே, தேவ சமூகத்தை நாடுங்க, அதை விரும்புங்க. மனுஷர்கிட்ட உங்க குறைய சொல்லி சொல்லி அழாதீங்க. கர்த்தர் உன் குறைவை நிறைவாக்குகிறவர். அவர் சமூகம் உன்னை திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாரோ, இயேசுவை எத்தனை பேர் பார்த்தார்களோ அத்தனை பேரும் திருப்தி அடைந்தார்கள். உன் வாழ்க்கையிலையும் இன்று இரவு அல்ல, இனிமேல் எப்பொழுதும் திருப்தியாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில் திருப்தியாய் வாழும் ரகசியம் சொல்லியிருக்கிறேன்ப்பா. நீங்க சொன்னதை சொல்லியிருக்கேன். தொடர்ந்து மக்களோடு கூட பேசுங்க. இடைவிடாமல் உதிரம் பாய்ந்து கொண்டிருக்கிற அந்த கருப்பையில் இப்பொழுது உமது வல்லமையுள்ள பலன் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மகளுக்கு பரிபூரண சுகம் உண்டாயிருக்கட்டும். நான் எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேன்னு என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றார், அமைதி அவர் சமூகத்திலே காத்திரு. அவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திரு. என்ன ஜெபிக்கணும்னு உனக்கு தெரியாது, ஆனால் அவர் உனக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பார். அவர் பேச வைப்பார்.
பேசலாம். நன்றி தகப்பனே, என் வாழ்க்கை கந்தல் ஆடையாக இருக்கிறது என்று வேதனைப்பட்டு குமரி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு நீர் ஆறுதலை உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனவேதனைகள், கண்ணீர்கள், எதிர்கால பயம் மக்களை விட்டு வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினவர்கள் லாபம் என்ன? பிதாவே, வாழ்க்கை இழந்து வாடுகிற பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு சமாதானத்தை நிறைவேற கட்டளிடும். பாக்கியமான வாழ்வை பிள்ளைகள் அடைந்து திருப்தி அடைய உதவி செய்யட்டும். இப்பொழுதே மனித வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பயங்கள், திகில்கள், போராட்டங்கள், விக்கிராராதனை தொல்லைகள் இப்பொழுதே கடிந்து புறப்படுத்துகிறோம். வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். வெள்ளி சூனிய மாந்திரிக கட்டுகள் இப்பொழுதே குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். மக்களை ஆதரியும், ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்குதப்பா, கொற்றலி நெருங்கிடுச்சே. பிள்ளைகளுக்கு எல்லாம் விசேஷத்தை ஞானத்தை கட்டளிடும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் பல மடங்கு பெருகுவீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறீர்கள். ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். நீ இந்த மதிலையும் தாண்டுவா என்று வாக்கு பண்ணுகிற ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதல், திருப்தி உண்டு பண்ணுகிறது. கலந்து கொண்ட மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேக வாசல்கள், கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மகாபெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல வரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.